சிறப்பான பண்புகள். கடவுள் தாமாகவே இருக்கிறார். தொடக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். உடலும் உறவும் இல்லாமல் இருக்கிறார். அனைத்து நன்மைகளுக்கும் முற்றாய் இருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிறார். எல்லாவற்றைக்கும் முழு முதல் காரணமாக இருக்கிறார். என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் முதல் அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்வதை தவறியதற்காகவும் மனம் வந்தது. முதல் அருவுதவியால் உன்னை பாவம் செய்வதில்லை என்று பாவத்துக்கு ஏவான சூழ்நிலை விட்டுவிடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். கடவுளின் 6 சிறப்பான பண்புகள். கடவுள் தாமாகவே இருக்கிறார். தொடக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். உடலும் உருவமும் இல்லாமல் இருக்கிறார். அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாய் இருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முழுமுதல் காரணமாக இருக்கிறார். இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்பு கூறியதும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விளையாடுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமென். இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கும் உரியவர் நீர். என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மை செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு எதிரான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமென். 10 கட்டளைகள். நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதை கருத்தாகிறேன். உன் தந்தையும் தாயும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்குரியதை எதையும் கலந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளில் 2 கட்டளைகள் அடங்கும். முதலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது.